أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وأقسموا بالله جهد أيمانهم وأقسموا بالله جهد أيمانهم لئن أمرتهم ليخرجن قل لا تقسموا طاعة معروفة إن الله خبير بما تعملون قل أطيعوا الله وأطيعوا الرسول وإن تولوا فإنما عليه ما حمل وعليكم ما حملتم وإن تطيعوه تهتدوا وما على الرسول إلا البلاغ المبين وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم ولا يمكنن لهم دينهم الذي ارتضى لهم ولا يبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون. அல்லாஹ்வின் அருளால் அஹ்மதியா ஜமாத்தில் ஹிலாஃபத் அமைப்பு நிலை பெற்று 117 ஆண்டுகளாகிவிட்டன. இந்த அமைப்பு 1908 நிலை பெற்றது. மேலும் அல்லாஹ்வின் வாக்குறுதிகள் மற்றும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகளுக்கு ஏற்பவே நிலை பெற்றது. எனவே அல்லாஹ் முன்னறிவித்த ஓர் அமைப்பின் அங்கமாக நாம் இருப்பது அல்லாஹ் அஹ்மதியா ஜமாத் மீது புரிந்துள்ள பேரருளாகும். அதாவது மஹதி மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்த பிறகு எத்தகைய ஒரு காலகட்டம் தோங்கும் என்றால் அது இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்கான காலகட்டமாகும் என்று முன்னறிவித்தான். பிறகு இந்த அமைப்பிலேயே ஹிலாஃபத்தின் காலகட்டமும் துவங்கும். அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெள்ளத் தெளிவாக முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். ஹதீஸில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு இதுவாகும். அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் நாடும் வரை உங்களில் நுபுவத் நிலை பெற்றிருக்கும். பிறகு அவன் அதை எடுத்துக்கொள்வான். பிறகு நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் நிலை பெறும். பிறகு அல்லாஹ் நாடும் போது அந்த அருட்கொடையையும் எடுத்துக்கொள்வான். பிறகு அவனது நியதிற்கு ஏற்ப கொடுங்கோல் ஆட்சி நடைபெறும். இந்த காலகட்டம் முடிவடைந்ததும்
இதைவிட பெரிய பலவந்தமான ஆட்சி நிலைபெறும். அது அல்லாஹ் நாடும் வரை இருக்கும். பிறகு அல்லாஹ் அதையும் எடுத்துக்கொள்வான். அதற்கு பிறகு மீண்டும் நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் மலரும். மேலும் இதை கூறிவிட்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாகிவிட்டார்கள். ஆக இது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பாக இருந்தது. இதன்படி அல்லாஹ்வினருளால் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்த பிறகு இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்கான ஒரு புதிய காலகட்டம் துவங்கியது. அன்னாரது மறைவிற்கு பிறகு ஹிலாஃபத் காலகட்டமும் துவங்கியது. நான் ஓதிய இந்த வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், அதன் மொழியாக்கம் இதுவாகும். மேலும் நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டால் உடனே அவர்கள் புறப்பட்டு விடுவதாக அல்லாஹ்வின் மீது உறுதி வாய்ந்த சத்தியங்கள் செய்கின்றனர். நீர் கூறுவீராக, சத்தியங்கள் செய்யாதீர்கள், பொதுவாக கட்டுப்பட்டு நடப்பதே போதுமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிந்தவனாவான். அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், இத்தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் என்று நீர் கூறுவீராக. எனவே நீங்கள் புறக்கணித்து விட்டால் அத்தூதுவரிடம் ஒப்படைக்கப்பட்டதற்கே அவர் பொறுப்பாளராவார். மேலும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு நீங்கள் பொறுப்பாளர்களாவீர்கள். நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நீங்கள் நேர்வழியினை பெறுவீர்கள். மேலும் இத்தூதரின் பொறுப்பு தூது செய்தியினை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைப்பது மட்டுமே ஆகும். மேலும் அல்லாஹ் உங்களுள் நம்பிக்கை கொண்டு நற்செயலாற்றுபவர்களை அவர்களின் முன்னோர்களை ஹலீஃபாவாக ஆக்கியது போன்று இந்த பூமியில் ஹலீஃபாவாக ஆக்குவதாகவும், அவன் அவர்களுக்காக விரும்பிய அவர்களின் மார்க்கத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்துவதாகவும், அவன் அவர்களுக்கு அவர்களது அச்சத்தின் நிலைக்கு பிறகு அதை அமைதி நிலையாக மாற்றுவதாகவும் அவர்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளான். அவர்கள் என்னை வணங்குவார்கள், எதனையும் எனக்கு இணையாக்க மாட்டார்கள். இதன் பின்னரும் நிராகரிப்பவர்களே கட்டுப்படாதவர்களாவர். மேலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், மேலும் ஜக்காத்து கொடுங்கள், மேலும் இத்தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அப்போதுதான் உங்கள் மீது கருணை காட்டப்படும். உங்களிடம் ஹிலாஃபத் அமைப்பு நிலைபெறும் என்று அல்லாஹ் முஸ்லிம்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளான் என்பது இந்த வசனங்களிலிருந்து தெளிவாக தெரிய வருகிறது. நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களின் காலம் 30 ஆண்டுகள் வரை இருந்தது. அல்லாஹ்வின் வாக்குறுதி ஒன்றும் வெறும் 30 ஆண்டுகளுக்காக இருக்கவில்லை, மாறாக இது ஒரு முழுமையான வாக்குறுதியாக இருந்தது. மேலும் இதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்கமளித்து விட்டார்கள். அது குறித்த ஹதீஸை இப்பொழுது படித்து காட்டினேன். அதாவது நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் இருந்தது, பிறகு மன்னராட்சி இருந்தது, பிறகு பலவந்தமான ஆட்சி இருந்தது, பிறகு நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் நிலைபெறும். மேலும் இது வாக்களிக்கப்பட்ட மசீஹின் காலத்தில் நிலைபெறும். எனவே அஹ்மதிகளாகிய நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் கட்டளைகள் படி அமல் செய்வதற்காக ஓர் உறுதி எடுத்துள்ளோம். மேலும் நாம் எப்பொழுதும் ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்போம் என்பது அந்த உறுதிமொழிக்கான ஒரு நிபந்தனையாகும். இதன் பக்கமே அல்லாஹ் நமக்கு கவனமூட்டியுள்ளான், வலியுறுத்தி கூறியிருக்கிறான் என்றே சொல்ல வேண்டும். மேலும் அதை பற்றி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல் உள்ளது. எனவே நாம் ஹிலாஃபத்துடன் இணைந்திருக்கும் வரை அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாகி கொண்டே இருப்போம். ஆனால் அதற்கும் நிபந்தனைகள் உள்ளன. அவற்றை பற்றி அல்லாஹ் வசனங்களிலும் கூறியுள்ளான். எனவே அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவதும் நமக்கு அவசியமாகும். அவற்றை பற்றி விளக்குவதற்கு முன்பு ஹிலாஃபத் தொடர்வது பற்றி உள்ள ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டலையும் நான் படிக்கிறேன். அன்னார் அல் வசியத் இதழில் இவ்வாறு கூறினார்கள்: இறைவன் 2 விதமான வல்லமைகளை காட்டுகிறான். முதலாவதாக நபிமார்களின் கைகளாலேயே தனது வல்லமை எனும் கையை காட்டுகின்றான். இரண்டாவதாக நபி இறந்த பின்பு
சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி வருகிறது. மேலும் எதிரிகள் வலுப்பெற்று விடுவார்கள். பணி சீர்குலைந்து விட்டது என கருதுகின்றனர். இப்பொழுது இந்த ஜமாத் அழிந்துவிடும் என அவர்கள் உறுதியாக நம்பிவிடுகின்றனர். ஜமாத்தில் உள்ள மக்களுமே சஞ்சலத்திற்கு ஆளாகி விடுகின்றனர். அவர்களது இடுப்புகள் முறிந்து விடுகின்றன. பேரிழந்த பலர் மார்க்கத்தை விட்டு விலகும் வழிகளை மேற்கொண்டு விடுகின்றனர். அப்பொழுது இறைவன் இரண்டாம் முறையாக தனது மகத்தான வல்லமையை வெளிப்படுத்துகிறான். விழப்போகும் ஜமாத்தை சீர்தூக்கி விடுகிறான். எனவே கடைசி வரை பொறுமை காப்பவர்கள் இறைவனின் இந்த அற்புதத்தை காண்கிறார்கள். ஹஜ்ரத் அபு பக்ர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் இவ்வாறே நடந்தது. அப்பொழுது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் நேரத்துக்கு முன்னதாக நிகழ்ந்த மரணமாக கருதப்பட்டது. காட்டுவாசிகளான பல அறிவிலிகள் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அதாவது எழுத படிக்க தெரியாதவர்கள், கிராமங்களைச் சேர்ந்த அறிவீன மக்கள் மார்க்கத்தை விட்டு சென்று விட்டார்கள். நபி தோழர்களும் துக்கம் தாழாமல் பித்தர்களைப் போன்று ஆகிவிட்டார்கள். அப்போது இறைவன் ஹஜ்ரத் அபு பக்ர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து மீண்டும் தனது வல்லமையின் முன்மாதிரியை காட்டினான். இஸ்லாம் அழிய போக இருந்த நிலையில் அதனை காப்பாற்றிவிட்டான். மேலும் வலயுமக்கினன்னஹும் தீனஹுமுல் லஸி தஸாலஹும் வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹாஃபிஹிம் அம்னா என அவர்களிடம் செய்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினான். அதாவது அச்சத்திற்கு பிறகு நாம் அவர்களது பாதங்களை உறுதிப்படுத்தி விடுவோம். அவ்வாறே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் நடந்தது. அவர்கள் இஸ்ரவேல் சந்ததிகளுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிக்கு ஏற்ப அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய இலக்கை அடைவதற்கு முன்பே எகிப்திற்கும் கனஆன் நாட்டுக்கும் இடைப்பட்ட வழியில் மரணமடைந்து விட்டார்கள். அவர்களின் மரணத்தினால் இஸ்ரவேல் மக்களுக்கு பெரும் துயரம் ஏற்பட்டது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் எதிரிகளின் இரண்டு பொய்யான மகிழ்ச்சிகளை அழித்து காட்டுவதற்காக இரண்டு வல்லமைகளை காட்டுகிறான். இதுவே தொன்று தொட்டு அல்லாஹ்வின் நடைமுறையாக இருந்து வருகிறது. எனவே இப்போது இறைவன் தனது தொன்மையான அந்த நடைமுறையை விட்டுவிடுவது சாத்தியமில்லை. ஆகவே நான் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்ற விஷயத்தால் நீங்கள் துயரமடைய வேண்டாம், உங்கள் உள்ளங்கள் கவலையடைய வேண்டாம். ஏனெனில் இரண்டாவது வல்லமையை காண்பதும் உங்களுக்கு அவசியமாகும். மேலும் அது வருவது உங்களுக்கு சிறந்ததாகும், ஏனெனில் அது நிரந்தரமானதாகும். இங்கும் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபிமொழிக்கு ஏற்பவே ஒரு நிரந்தரமான வல்லமையை கோடிட்டு காட்டிவிட்டார்கள். அன்னார் கூறினார்கள், அதன் தொடர் கியாமத் வரை அறுபடாது. மேலும் நான் செல்லாதவரை அந்த இரண்டாவது வல்லமை வர முடியாது. ஆனால் நான் சென்றுவிட்டால் இறைவன் உங்களுக்காக அந்த இரண்டாவது வல்லமையை அனுப்பிவிடுவான். அது எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும். இது குறித்து இறைவனின் வாக்குறுதி பராஹினே அஹ்மதியாவில் உள்ளது. மேலும் அவ்வாக்குறுதி என்னை பற்றியதல்ல, மாறாக உங்களை பற்றிய வாக்குறுதியாகும். நான் உம்மை பின்பற்றும் இந்த ஜமாத்தை மறுமை வரை மற்றவர்களின் மீது மேலோங்கச் செய்வேன் என இது குறித்து இறைவன் கூறியுள்ளான். எனவே என்னை பிரியும் நாள் உங்களுக்கு வரவேண்டியது அவசியமானதாகும். அப்போதுதான் அதற்கு பிறகு நிரந்தரமான வாக்குறுதிக்கான அந்த நாள் வரும். நம்முடைய அந்த இறைவன் வாக்குறுதிகளில் உண்மையானவனும் நன்றியுள்ளவனும் உண்மையான இறைவனும் ஆவான். அவன் வாக்குறுதி அளித்த எல்லாவற்றையும் உங்களுக்கு காட்டுவான். இந்த நாள்கள் உலகத்தின் கடைசி நாள்கள்தான். பல துன்பங்கள் இறங்கும் காலம்தான். ஆயினும் இறைவன் தெரிவித்திருக்கின்ற செய்திகள் அனைத்தும் நிறைவேறிவிடும் வரை நிச்சயம் இந்த உலகம் நிலைபெற்றிருக்கும். நான் இறைவனிடமிருந்து வல்லமையாக வெளிப்பட்டுள்ளேன். நான் இறைவனின் வல்லமையின் தோற்றமாவேன். மேலும் எனக்கு பிறகு இன்னும் சிலர் தோன்றுவார்கள். அவர்கள் இரண்டாவது வல்லமையின் தோற்றமாக இருப்பார்கள். எனவே நீங்கள் இறைவனுடைய இரண்டாவது வல்லமையை எதிர்பார்த்தவாறு ஒன்று சேர்ந்திருந்து துஆ செய்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாட்டிலும்
ஒவ்வொரு நல்லவர்களின் ஜமாத்தும் ஒன்று சேர்ந்து துவாவில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இவ்வாறு இரண்டாவது வல்லமை விண்ணிலிருந்து இறங்கி உங்கள் இறைவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்க இறைவன் என்பதை உங்களுக்கு காட்டிவிடும். இப்பொழுது இங்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது வல்லமைக்காக காத்திருந்தவாறு ஒன்று சேர்ந்து துவா செய்து கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாட்டிலும் நல்லவர்களின் ஜமாத் ஒன்று சேர்ந்து துவாக்கள் செய்யட்டும் என்று கூறியுள்ளார்கள். அன்னார் இதை கூறிய போது இந்தியாவில் அல்லது இந்துஸ்தானில் அஹ்மதியா ஜமாத் இருந்தது. சில மக்கள் வெளியே இருந்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் இவ்வாறு துவா செய்து கொண்டே இருங்கள் என்று அன்னார் ஒரு வகையில் முன்னறிவிப்பும் செய்துவிட்டார்கள். அதாவது எப்படிப்பட்ட எதிர்காலம் வரும் என்றால் அப்பொழுது உலகில் எல்லா இடங்களிலும் அஹ்மதியா ஜமாத் பரவிவிடும். மேலும் இன்று நாம் அந்த காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது உலகத்தில் அஹ்மதியா ஜமாத் பரவி இருக்கிறது. எல்லா இடத்திலும் ஹிலாஃபத்துடன் நன்றியுணர்வு, அன்பு, நேசம் ஆகியவற்றின் தொடர்பு நமக்கு தென்படுகிறது. அது தொலைதூரத்தில் இருக்கும் நாடுகளில் வாழ்பவர்களிடமும் உள்ளது. மேலும் 5வது ஹிலாஃபத்தின் தேர்தலிலும் எப்படி உலகில் பரவியிருந்த மக்கள் ஒன்று திரண்டு ஹிலாஃபத் அமைப்புடன் இணைந்திருப்பதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள், பைஅத் செய்தார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த பைஅத் இனியும் நிலைத்திருக்கும். மக்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். மேலும் வருங்காலத்தில் எப்பொழுதும் இதன்படி அல்லாஹ் தனது அருள்களால் நமக்கு வழங்கி கொண்டே இருப்பான். ஏனெனில் இது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். இது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பாகும். இது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்று நமக்கு வழங்கிய நற்செய்திக்கான தூது செய்தியாகும். எனவே நாம் ஹிலாஃபத்துடன் இணைந்திருக்க வேண்டும். மேலும் ஹிலாஃபத் அமைப்பை நிலைநாட்டுவதற்காக எல்லா தியாகங்களுக்காகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் இவ்வாறு செய்து கொண்டே இருப்போமாயின் கியாமத் வரை நாம் ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்போம். நம்முடைய வழித்தோன்றல்கள் இணைந்திருக்கும். மேலும் அதன் அருளிலிருந்து அருள் பெற்று கொண்டே இருப்போம். அஹ்மதியா ஜமாத்திலும் சில மக்கள் ஹிலாஃபத் மன்னராட்சியாக மாறிவிடும் என நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் அல்லாஹ்வின் வாக்குறுதியாகவும் இருக்கிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பாகவும் உள்ளது. மேலும் நான் வாசித்த ஹதீஸில் அன்னார் இவ்வாறு கூறியுள்ளார்கள், அதுவும் இதுவே ஆகும். மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள், அதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் அஹ்மதியா ஜமாத்தின் ஹிலாஃபத் ஆன்மீக ஹிலாஃபத்தாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதன் தொடர் கியாமத் வரை இருக்கும். அதில் ஏதும் மன்னராட்சி வந்துவிட்டது போலும் என்று கூறக்கூடிய அத்தகைய காலகட்டம் எதுவும் வராது. குழப்பம் விளைவிக்கும் மக்கள் சிலர் அஹ்மதியா ஜமாத்தில் மன்னராட்சி உருவாகிவிட்டது என்று பேச துவங்கிவிடுகின்றனர். இது ஒருபோதும் நடக்காது. இது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். எப்பொழுதும் ஆன்மீக ஹிலாஃபத் நிலை பெற்றிருக்கும் இன்ஷா அல்லாஹு தாலா. அல்லாஹ் உங்களுக்கு முன்னிருந்தவர்களிடம் ஹிலாஃபத் நிலை பெற்றிருந்ததை போன்றே உங்களிடமும் ஹிலாஃபத் நிலை பெற்றிருக்கும் என்று வாக்குறுதி அளித்துள்ளான். அதே போன்று ஹிலாஃபத் நிலை பெறும். மேலும் அந்த ஹிலாஃபத் மன்னராட்சியின் ஹிலாஃபத்தாக இருக்கவில்லை, மாறாக ஆன்மீக ஹிலாஃபத்தாக இருந்தது. அதை அல்லாஹ் உதாரணமாக கூறியுள்ளான். திருக்குர்ஆனில் நபிமார்களின் வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. அதிலிருந்து நமக்கு இதுவே தெரிய வருகிறது. அதாவது அது அல்லாஹ் நேரடியாக வழங்கி வந்த ஹிலாஃபத் அமைப்பாக இருந்தது. ஆனால் மற்றொரு அமைப்பும் உள்ளது. அதை அல்லாஹ் உருவாக்கினான். அது நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களின் காலத்திலிருந்து துவங்கியது. இப்பொழுது அது மேற்கொண்டு தொடர்கிறது. ஒருமுறை ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினார்கள். ஒரு காலத்தில் மன்னராட்சி அமைப்பு வந்துவிடும் என்று அவர்கள் கருதினார்கள். இதை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வந்த போது அன்னார் மிகவும் வன்மையாக அதை மறுத்து கூறினார்கள், பெரிதும் மறுத்தார்கள். மேலும் அன்னார் கூறினார்கள், ஆன்மீகமும் இரையச்சமும் இருக்கும் வரை அஹ்மதியா ஜமாத்தில் மன்னராட்சி வராது இன்ஷா அல்லாஹ். மேலும் இது நிலை பெற்றிருக்கும். அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அளித்த வாக்குறுதிகள் உள்ளன. அன்னார் அதை பற்றி தாமே கூறியுள்ளார்கள். அந்த வாக்குறுதிகள் நிறைவேறிடாத வரை அன்னாரது ஹிலாஃபத்துக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய, நஷ்டம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் அஹ்மதியா ஜமாத்தில் வராது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்தின் உயர் தரத்தை பற்றிய புரிதலை கொண்டவர்களாக இருந்தார்கள். மேலும் முழுமையான நன்றியுணர்வுடன் ஹிலாஃபத்துடன் இணைந்திருந்தார்கள்.
எனவே அதற்கு பிறகு அவர்கள் தமது எந்த ஒரு கருத்தையும் வைப்பதற்கான பேச்சுக்கே இடமிருக்கவில்லை. இன்னும் கூறுவதாயின் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், ஏதாவது ஒரு விவகாரத்தில் நான் ஏதேனும் கருத்தை வைத்திருந்து காலத்தின் ஹலீஃபா அவர்கள் அதற்கு எதிராக தீர்ப்பு வழங்கிவிட்டால் எனது சொந்த கருத்து ஏதும் உள்ளது என்ற சிந்தனை கூட எனது உள்ளத்தில் ஒருபோதும் வந்ததில்லை. இதுதான் நன்றியுணர்வாக, முழுமையான நன்றியுணர்வாக இருந்தது. எவ்வாறாயினும் இந்த வகையிலும் நமக்கு அல்லாஹின் வாக்குறுதிகள் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். ஹிலாஃபத் அமைப்பு அல்லாஹின் அருளால் எத்தகைய அமைப்பு என்றால் அது அல்லாஹின் விருப்பப்படி நிலை பெற்றது. மேலும் அதற்கேற்ப தொடர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வகையான உலக அரசாட்சியும் அதில் வராது. காலத்தின் ஹலீஃபாவோ தம்முடைய தொழுகைகளில் இரவுகளில் எழுந்து ஜமாத் மக்களுக்காக துவா செய்கிறார். இவ்வாறு அமல் செய்யும் அரசர் எவரும் இருக்கிறாரா? எனவே இந்த விஷயத்தை நாம் நினைவில் கொண்டால், அதற்கேற்ப அமலும் செய்தால் பிறகுதான் நாம் வெற்றி பெற முடியும். அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற மக்களுக்கே இது கிடைக்கும் என அல்லாஹ் வாக்குறுதி அளித்துள்ளான். எனவே நம்மில் எவர்கள் அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இருப்பார்களோ அதுவரை நாம் அந்த வாக்குறுதியிலிருந்து பங்கை பெற்றுக் கொண்டே இருப்போம். அந்த மக்களும் பங்கை பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். இல்லையென்றால் அப்படிப்பட்ட மக்களோ பிரிந்து போய்விடுவார்கள் தான். ஆனால் இறை வாக்குறுதி ஒருபோதும் அகன்று விடாது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹோ இவ்வாறு கூறியுள்ளான், வயின் துத்திஊஹு தஹ்தது, அதாவது நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் நேர்வழி பெறுவீர்கள், நேர்வழி பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், வஅதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், அதாவது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் ஆற்றுபவர்களிடம் அல்லாஹ் இந்த வாக்குறுதி அளித்துள்ளான். ஈமான் மற்றும் நற்செயலாற்றுவதற்கான தரத்தை முதல் வசனத்தில் எடுத்து கூறிவிட்டான். முழுமையான கட்டுப்படுதலை நீங்கள் சிரமேற்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர் என அழைக்கப்படுவீர்கள். அப்பொழுதுதான் நற்செயல்கள் ஆற்றுவதன் பக்கம் கவனம் பிறக்கும். மேலும் அதில் முன்னேறி கொண்டே செல்வதன் பக்கம் கவனம் பிறக்கும். இந்த தரம் கிடைக்கப்பெற்றுவிடும் போது பிறகு ஹிலாஃபத்தின் அருளிலிருந்து நாம் பலன் பெற்று கொண்டே செல்வோம். ஆக அல்லாஹ் ஹிலாஃபத்தை தொடரச் செய்வதற்காக, அதிலிருந்து அருள் பெறுவதற்காக இந்த ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்பவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட நடங்கள், மேலும் அவரது கட்டளைகள் படி அமல் செய்யுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி கூறியுள்ளான். முஸ்லிம்களில் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், வரலாறு நமக்கு கூறுகிறது. மேலும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் இருக்கிறது. அதன்படி நாம் இதையே பார்க்கின்றோம். அதாவது முஸ்லிம்களிடம் உண்மையான ஹிலாஃபத், நேர்வழி பெற்ற ஹிலாஃபத் அந்த மக்கள் கட்டுப்படுதலை சிரமேற்கொண்டிருந்த நேரம் வரை நிலை பெற்றிருந்தது. கட்டுப்படுதலை விட்டு வெளியேறியதும் அவர்கள் ஹிலாஃபத்தை விட்டும் இழப்பிற்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அஹ்மதியா ஜமாத்துடன் இணைந்து அதிலிருந்து அருள் பெற வேண்டும் என்றால் ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்பதும் ஒவ்வொரு அஹ்மதியின் கடமையாகும். முழுமையாக கட்டுப்படுவதும் ஒவ்வொரு அஹ்மதியின் கடமையாகும். காலத்தின் ஹலீஃபாவின் கட்டளைகள் படி செயல்படுவதும் அவருடன் நன்றியுணர்விற்கான தொடர்பை கொண்டிருப்பதும் கூட ஒவ்வொரு அஹ்மதியின் கடமையாகும். அப்பொழுதுதான் அவர் நேர்வழி பெற்றவராகவும் ஆவார். அப்பொழுதுதான் அவர் அதிலிருந்து அருள் பெற்று கொண்டும் இருப்பார். அதை அல்லாஹ் உண்மையான நம்பிக்கையாளரான ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்பவரான நபருக்கு அவசியமானதாக ஆக்கிவிட்டான். அல்லாஹ்வின் இந்த ஹிலாஃபத் அமைப்பு எத்தகைய ஓர் அமைப்பு என்றால் அல்லாஹ் தானே உள்ளங்களை திருப்புகிறான். இதுவே இறை ஆதரவாகும். இதை நாம் எப்பொழுதும் எல்லா ஹிலாஃபத்தின் காலகட்டத்திலும் பார்த்துள்ளோம். ஹஜரத் முதல் ஹலீஃபத்துல் மசி ஹஜரத் மௌலானா நூருத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா எனும் அந்தஸ்தில் அமர்ந்த போது அன்னாருடன் அல்லாஹ்வின் சிறப்பான உதவிகள் இருந்தன. மக்கள் அன்னாரிடம் பையத் செய்தார்கள். ஹஜரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசி ரலியல்லாஹு அவர்களின் காலத்தில் நாம் பார்த்தோம், குழப்பங்களும் சச்சரவுகளும் இருந்தும் கூட அல்லாஹின் உதவிகள் அன்னாருக்கு இருந்தன. மேலும் இந்த உதவிகள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவையாக இருந்தன. பிறகு அஹ்மதியா ஜமாத் ஒரு கையில் ஒன்று சேர்ந்து விட்டது. எவர்கள் ஹிலாஃபத் அமைப்புக்கு எதிராக இருந்தார்களோ அல்லது இனி ஹிலாஃபத் தொடர்வதற்கு எதிராக இருந்தார்களோ அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள். அவர்களுக்கு எந்த அந்தஸ்தும் இருக்கவில்லை. பிறகு மூன்றாவது ஹிலாஃபத்திலும் எப்படி ஒரு கையில் மக்கள் ஒன்றிணைந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். பிறகு நான்காவது ஹிலாஃபத்தில் எப்படி மக்கள் ஒன்றிணைந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். மேலும் எவ்வித தீங்கிழைத்தலும் அவர்களை சிதறி போக விடவில்லை. பிறகு ஐந்தாவது ஹிலாஃபத்திலும் எப்படி மக்கள் ஒன்றிணைந்தார்கள், இதை பற்றி நான் முன்னரும் பலமுறை கூறியிருக்கிறேன். இது ஒரு எடுத்துக்காட்டாகும்.
எத்தகைய ஒரு எடுத்துக்காட்டு என்றால் அதற்கு இணையான எடுத்துக்காட்டு வேறு எதுவும் இல்லை. வெகு தொலைவில் இருக்கும் மக்கள் ஒன்றிணைந்தார்கள். அவர்கள் எத்தகைய நன்றி உணர்விற்கான தொடர்பை வெளிப்படுத்தினார்கள் என்றால் அதற்கும் எந்த உதாரணமும் கிடைப்பதில்லை. இப்பொழுது இன்று உலகத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அஹ்மதியா ஜமாத் மட்டும்தான் ஓர் அமைப்பில் கோர்க்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் நருளால் ஜமாத்துடன் இணைந்திருப்பதனால், ஹிலாஃபத்துடன் இணைந்திருப்பதனால் அவர்கள் மீது அல்லாஹின் பேரருள் உள்ளது. எதிரிகள் தரப்பிலிருந்து அஹ்மதியா ஜமாத் மீது எண்ணற்ற அநீதிகள் சரமாரியாக இழைக்கப்படுகின்றன என்பது சரிதான். குறிப்பாக பாகிஸ்தானிலும் மற்ற சில நாடுகளிலும் நிகழ்கின்றது. ஆனால் அல்லாஹ் நருளால் அனைவரும் தமது ஈமானில் நிலை பெற்றுள்ளார்கள். அவ்வாறு இருந்தும் இந்த இன்னல்களால் எங்களை எங்களது மார்க்கத்திலிருந்து விலக்கிட முடியாது என்ற விஷயத்தில் நிலைத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக அல்லாஹ் நம்மீதும் நம் வழித்தோன்றல்கள் மீதும் பொழியச் செய்யும் அருட்கொடை மழைக்கு நிகரே கிடையாது. பாகிஸ்தானில் எடுத்துக்கொள்ளுங்கள், 1974 ஜமாத்துக்கு எதிராக குழப்பம் ஏற்பட்டது. அவ்வாறு இருந்தும் கூட ஜமாத் முன்னேறி கொண்டே சென்றது, மேலும் உலகத்தில் பரவிவிட்டது. 1984 ஜமாத்துக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்பட்டன. அதனால் ஜமாத்தின் முன்னேற்றத்தில் எந்த தடையும் உருவாகவில்லை. காலத்தின் ஹலீஃபா அவர்கள் பாகிஸ்தானின் ரப்வாவிலிருந்து, தலைமையகமான ரப்வாவிலிருந்து வெளியேற நேரிட்டது. ஆனால் ஜமாத்தின் முன்னேற்றத்தில் எந்த தடையும் உருவாகவில்லை. மாறாக வெளியேறி ஒரு புதிய மேன்மையுடன் ஹிலாஃபத்தின் நிழலின் கீழ் ஹிலாஃபத் மீது அல்லாஹ்வின் அருள்களிடம் மழை பொழிந்தவாறு அல்லாஹ்வின் அருள்களை நாம் பார்த்தோம். ஒரு புதிய காலகட்டம் துவங்கியது. பிறகு எவ்வாறு ஜமாத் முன்னேற்றம் அடைந்து சென்றது என்பதை 4வது ஹிலாஃபத் காலகட்டத்தில் நாம் மீண்டும் பார்த்தோம். இவ்வாறு இப்பொழுதும் ஜமாத் முன்னேற்ற பாதையில் வெற்றி நடை போடுவதை நாம் காண்கிறோம். எதிரிகள் அநீதியை உச்சத்திற்கு கொண்டு சென்ற பிறகும் கூட இந்த நாட்களை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக 2010க்கு பிறகு எதிரிகள் மிகவும் பெரிய அளவில் நம்முடைய பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் தொடுத்து அஹ்மதிகளை ஷஹீதாக்கினார்கள். அதற்கு பிறகு அவ்வப்போது ஷஹாதத்துகள் நிகழ்கின்றன. சில வேளை அதிகமாகவும் சில நேரம் குறைவாகவும் நிகழ்கின்றன. மேலும் 5வது ஹிலாஃபத் காலகட்டத்திலோ எண்ணற்ற ஷஹாதத்துகள் நிகழ்ந்துள்ளன. ஆனால் அவ்வாறு இருந்தும் அல்லாஹ் மக்களின் ஈமானை அசைய விடவில்லை. மக்களுடைய ஈமான் அதிகரிப்பது அல்லாஹ்வின் அருளாகும். அவர்கள் தமது ஈமானில் நிலைத்திருப்பது மட்டுமின்றி ஈமானில் மிகவும் உறுதியாகி கொண்டே செல்கிறார்கள். சில மக்கள் பலவீனமான ஈமான் உடையவர்களாக இருப்பார்கள் தான், சிலர் பின்வாங்கியும் இருப்பார்கள். ஆனால் பெரும்பான்மையினர் தமது ஈமானில் நிலை பெற்றுள்ளார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கவும் செய்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு வேறு வேறு வழியில் வழங்குகிறான். அவர்களுக்கு வெளியே வருவதற்கான வாய்ப்பு கிடைத்துவிட்டது. இவ்வாறு அல்லாஹ் உலக ரீதியிலான முன்னேற்றங்களையும் அவர்களுக்கு வழங்கினான். இவ்வாறே வெளி உலகில் மற்ற நாடுகளில் அஹ்மதியா ஜமாத் மிகவும் அதிகமாக பரவிக்கொண்டே செல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் இந்த வாக்குறுதி ஹிலாஃபத்துக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அதற்கான விளைவுகளாக இன்று வெளிப்படுபவை என்னவென்றால், இன்று நாம் 213, 214 நாடுகளில் அஹ்மதியா ஜமாத்தின் அமைப்பை நிலைபெறச் செய்பவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வின் அருளால் களப்பற்றவர்களின் ஜமாத் உருவாகிறது. வெகு தொலைவில் வாழக்கூடிய மக்களை பார்த்தும் எவ்வாறு அவர்களுக்கு ஹிலாஃபத்துடன் தொடர்பு இருக்கிறது என வியப்பு ஏற்படுகிறது. நான் முன்னரும் எடுத்து கூறியிருக்கிறேன், எவ்வாறு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க மக்கள், கிராமங்களில் வாழும் மக்கள், ஹிலாஃபத்துடன் தொடர்பு கொண்டிருப்பவர்கள் இழப்புகள் ஏற்பட்டும் தமது ஈமானில் நிலைத்திருக்கிறார்கள் என்று பற்பல நிகழ்வுகளை எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது புர்கினா ஃபாசோவில் டோரி எனும் இடத்தில் 8-9 அஹ்மதிகள் ஷஹீதானார்கள். ஈமானில் உறுதியாக நிலை நின்றவாறு அவர்கள் தம்முடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள். அவர்களுடைய சந்ததிகள், அவர்களுடைய பிள்ளைகள் ஈமானில் நிலை பெற்றுள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய அந்த ஷஹீதுகள் ஈமான் கொண்டிருந்தது போன்றே நாங்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்கள் மீது ஈமான் கொண்டுள்ளோம். எவ்வாறு அவர்கள் தம் உயிரை அர்ப்பணித்தார்களோ அவ்வாறே நாங்களும் அர்ப்பணிக்க ஆயத்தமாக உள்ளோம். நாங்கள் ஹிலாஃபத்துக்காக, ஹிலாஃபத் அமைப்பை நிலைபெறச் செய்வதற்காக எல்லா தியாகங்களை செய்வதற்கும் ஆயத்தமாக உள்ளோம். அந்த மக்கள் எத்தகைய அன்பான தூது செய்தி எனக்கு அனுப்புகிறார்கள் என்றால் வியப்பு ஏற்படுகிறது. தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எவர்களை நாம் சில வேளை எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று நினைக்கிறோமோ, அவர்களிடமும் ஈமானின் எத்தகைய வெப்பம் உள்ளது என்றால் அவர்களுடைய சொற்கள், அவர்களுடைய உணர்வு, அவர்களுடைய பாசம், ஹிலாஃபத் மீதான அன்பு, நேசம் எடுத்துரைக்க முடியாத, எடுத்துக்காட்டு தர இயலாத ஒரு விஷயமாகும். ஆக இது அல்லாஹின் அருளாகும். அல்லாஹ் அஹ்மதியா ஹிலாஃபத்துக்கு அது நிரந்தரமாக இருக்கும் என்று வாக்குறுதி அளித்திருந்தான்.
அவன் அந்த நிரந்தர அமைப்பை நிலைபெறச் செய்வதற்காக மக்களின் உள்ளங்களையும் ஈமானால் நிரப்புகிறான், நிரப்பிக்கொண்டே செல்கிறான். நான் ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு சென்றேன். தோள்பட்டைகள் கூட சரியாக வேலை செய்யாத ஒரு நபர், இயலாதவர் எனக்கு சலாம் கூறினார். எவ்வளவு வேகமாக கை குலுக்கினார் என்றால் எனது கை ஏதோ பொறியில் சிக்கிக் கொண்டது போன்றிருந்தது. எவ்வளவு அன்பை வெளிப்படுத்தினார் என்றால் அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று வியப்பு ஏற்பட்டது. முன்னர் எந்த ஒரு பரிச்சயமும் இல்லை, வெறும் ஹிலாஃபத்தின் அன்பு மட்டும் இருந்தது. பார்த்து மக்கள் கண்ணீர் விட்டு அழத் துவங்கி விடுவார்கள். முன்னர் ஒருபோதும் சந்தித்ததில்லை, எந்த அறிமுகமும் இல்லை. ஆனால் எப்படி கட்டிப்பிடித்து அழுவார்கள் என்றால் எவ்வாறு அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் ஹிலாஃபத்துக்காக அன்பை உருவாக்கிவிட்டான் என வியப்பு ஏற்பட்டு வந்தது. மேலும் நாங்கள் அஹ்மதியா ஹிலாஃபத்தை நிலைபெறச் செய்வதற்காக எல்லா தியாகங்களுக்காகவும் ஆயத்தமாக உள்ளோம். இது எங்களுடைய உறுதிமொழி அல்ல, மாறாக நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டுவோம் என்று உறுதியளித்து வந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் எண்ணற்ற மக்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எண்ணற்ற கடிதங்கள் எப்படிப்பட்டவை என்றால் அவற்றில் சிறு பிள்ளைகளிலிருந்து துவங்கி பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் வரை என அனைவரின் கடிதங்களிலும் அன்பு வெளிப்படுத்தப்படும். எத்தகைய அன்பின் காட்சிகள் என்றால் அதை பார்த்து எவ்வாறு அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் ஹிலாஃபத்துக்காக, ஜமாத்துக்காக, ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அன்பை ஏற்படுத்தி விட்டான், இஸ்லாத்தின் முன்னேற்றத்துக்காக அவர்களுடைய உள்ளங்களில் எவ்வளவு வேதனை உருவாக்கிவிட்டான் என்று மனிதன் வியந்து போகிறான். ஆக இதைத்தான் அல்லாஹ் அஹ்மதியா ஹிலாஃபத் மூலமாக நிறைவேறச் செய்துள்ளான். மேலும் இதை தொடரச் செய்வதற்காக அல்லாஹ் நம்மிடம் இவ்வாறு கூறுகிறான், நீங்கள் அதில் நிலை பெற்றிருந்தால், நன்மைகளில் நிலை பெற்றிருந்தால், உங்களுடைய அமல்களை நல்லவையாக வைத்திருந்தால் பிறகு அதிலிருந்து பலனே பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் இந்த வசனங்களிலேயே இந்த விஷயத்தையும் கூறியுள்ளான். ஈமானில் முன்னேறக்கூடிய அந்த மக்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் ஒருபோதும் இணை வைப்பதில்லை. எனவே நாம் எப்பொழுதும் எல்லா வகையான ஷிர்கில் இருந்தும் தவிர்ந்திருப்பதும் நமக்கு அவசியமாகும். கடந்த நாள்களில் யுகேவின் ஷூராவில் நான் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தியிருந்தேன். அதிலும் நான் இதைத்தான் கூறியிருந்தேன். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலிலான் அவர்களின் பல்வேறு மேற்கோள்களை கொண்டு இந்த விஷயத்தை எடுத்து கூறியிருந்தேன். அதாவது நம்முள் நான் என்ற விஷயம் இருக்கிறது என்றால் நம்மிடம் யாரேனும் பொறுப்பாளரிடம் அல்லது எந்த நபரிடமும், பொறுப்பாளர்களை பார்த்து மட்டும் கூறவில்லை, மாறாக ஒவ்வொரு அஹ்மதிக்கும் கூறியிருக்கிறேன், ஆணவம் இருக்கிறது என்றால் நம்முள் ஷிர்கின் கலப்படம் இருக்கிறது என்று பொருள். எனவே நாம் ஹிலாஃபத்தின் அருளால் உண்மையான அருளை பெற வேண்டுமென்றால், உண்மையான முறையில் அல்லாஹின் அருள்களுக்கு வாரிசாக வேண்டுமென்றால் நாம் எல்லா விதமான ஷிர்கிலிருந்தும், நம்முடைய ஆணவத்திலிருந்தும், அகம்பாவத்திலிருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டும் நம்மை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். அத்தகைய பொறுப்பாளர்களும் அத்தகைய பணியாற்றுபவர்களும் அவர்களுடைய அகந்தை முடிவுக்கு வந்து விடும்போதுதான், அவர்களுடைய இருமாப்பு முடிவுக்கு வந்து விடும்போதுதான் அல்லாஹுக்காக களப்பற்றவர்களாக, அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக பணியாற்றுபவர்களாக இருக்கும்போதுதான் அவர்கள் ஜமாத்துக்கு பலனளிக்கின்ற, உதவுகின்ற மக்களாக ஆக முடியும். பிறகு அல்லாஹ் இவ்வாறு கூறியிருக்கிறான், இவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் ஆவார்கள், ஜக்காத் செலுத்தக்கூடியவர்கள் ஆவார்கள். பிறகு கூறுகிறான், அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முழுமையான முறையில் கட்டுப்படுபவர்கள் ஆவார்கள். இவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ் இவர்கள் மீது கருணை புரிவான். ஆக அல்லாஹ் இப்பொழுது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் மூலமாக இந்த அருட்கொடையின் தொடரை, ஹிலாஃபத்தின் அருட்கொடையின் தொடரை துவக்கியுள்ளான். அதிலிருந்து அருள் பெறுவதற்காக ஒவ்வொரு அஹ்மதியும் அல்லாஹ்வின் இந்த கட்டளை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது ஹிலாஃபத்தின் அருளை தொடரச் செய்வதற்காக அல்லது ஹிலாஃபத்திலிருந்து அருள் பெறுவதற்காக முழுமையாக கட்டுப்படுபவர்களுக்குத்தான் அவனுடைய வாக்குறுதி இருக்கிறது. அல்லாஹை வணங்குவதை எப்பொழுதும் முன்னிறுத்துங்கள், ஏனெனில் எப்பொழுதும் அல்லாஹ் நினைவு கூறுபவர்கள், அவனை வணங்குபவர்கள்தான் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படுபவர்களாவார்கள். இறை வணக்கத்திற்கு நாம் அறிந்தது போன்று அல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் தொழுகைகளை நிலைநாட்டுங்கள் என்று கட்டளையிட்டுள்ளான். எனவே தொழுகைகளை நிலைநாட்டுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகும். அதற்காக தன்னை ஹிலாஃபத்துடன் இணைந்திருக்கக்கூடியவராக கருதும், இணைந்திருக்க விரும்பும், மேலும் அதிலிருந்து அருள் பெற விரும்பும் ஒவ்வொரு அஹ்மதியும் இந்த விஷயத்தை முன்னிறுத்த வேண்டும். அதாவது நாம் தொழுகைகளை நிலைநாட்டுவதன் பக்கம் முழு கவனம் செலுத்த வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலிலான்ஹு அவர்கள் தொழுகைகளை நிலைநாட்டுவதை பற்றி விவரித்த ஒரு இடத்தில் மிகவும் உன்னதமான முறையில் இவ்வாறு கூறியுள்ளார்கள், தொழுகையின் சிறந்த அம்சம் ஜுமா ஆகும். அதில் இமாம் ஹுத்பா வாசிக்கிறார், அறிவுரைகளை கூறுகிறார்,
காலத்தின் ஹலீஃபா உலகின் நிலைமைகளை பார்த்தவாறு உலகத்தின் பல்வேறு சமுதாயங்களுக்கு அவ்வப்போது எழக்கூடிய உருவாகக்கூடிய தேவைகளை முன்னிறுத்தி அறிவுரைகளை கூறுகிறார். அதன் மூலமாக சமுதாய ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் உருவாகிறது. காலத்தின் ஹலீஃபா அனைவரின் திரும்பும் இடத்தையும் ஒரு பக்கமாக வைத்திருக்கிறார். அதன் உண்மையான காட்சி நம்முன் இருப்பதை இன்று நாம் பார்க்கிறோம். ஆக இன்றோ எம்டிஏவின் மூலமாக அல்லாஹ் எத்தகைய அமைப்பை உருவாக்கிவிட்டான் என்றால், காலத்தின் ஹலீஃபாவின் ஹுத்பா உலகத்தின் எல்லா நாட்டிலும், எல்லா பகுதியிலும், ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும் கேட்கவும் பார்க்கவும் படுகிறது. காலத்தின் ஹலீஃபா கூறும் விஷயங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் மக்களுக்காக மட்டும் இருப்பதில்லை. மாறாக ஆப்பிரிக்காவிலிருந்து, துருக்கியிலிருந்து, ரஷ்ய நாடுகளிலிருந்து எனக்கு இவ்வாறு பல கடிதங்கள் வருகின்றன. தாங்கள் கூறுகின்ற விஷயங்கள் எங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்றாற்போல் இருப்பதாக தெரிகிறது. எங்களுக்கு இதை கேட்டு எங்களை சீர்திருத்துவதன் பக்கம் கவனம் பிறக்கிறது. மேலும் உண்மையிலேயே ஹிலாஃபத் அமைப்பு எத்தகைய ஒரு அமைப்பு என்றால் அது எங்களை ஒற்றை அலகில் பிணைத்துள்ளது என்ற உணர்வு ஏற்படுகிறது. ஆக கூறப்படும் விஷயங்கள் பாகிஸ்தானிய சிந்தனை கொண்ட மக்களுக்காக மட்டும் கூறப்படுகின்றது அல்லது ஐரோப்பாவில் சில மக்களுக்காக கூறப்படுகிறது என்பது அல்ல. மாறாக எனக்கு கடிதங்கள் மூலமாக தெரிய வருவது என்னவென்றால், உலகின் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்ற வழக்கங்களில் ஏதாவது சில விஷயங்கள் அவை ஓரளவுக்கு ஒன்றுபடக்கூடியவையாக இருக்கின்றன. அதன் காரணமாக மக்களுக்கு தம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. இன்றைய நாள்களில் நான் இஸ்லாமிய வரலாற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் அம்சங்கள் பற்றிய விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறேன். அதிலும் நமக்கு அறிவுரைகளாக இருக்கும் பல விஷயங்கள் வந்துவிடுகின்றன. மேலும் மக்கள் அதிலிருந்து பெரிதும் பலன் பெறுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களுக்கு இஸ்லாத்தின் வரலாறு பற்றியும் தெரிய வருகிறது. இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயங்கள் பற்றி தெரிய வருகிறது. இது தொடர்பாகவே அவர்களுக்கு சஹாபா பெருமக்களின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாகவே பல்வேறு தருணங்களில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரிகள் பற்றியும் தெரிய வருகிறது. சில விஷயங்கள் அவர்களுடைய சுய சீர்திருத்தத்திற்கும் அவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன. மேலும் அதிலிருந்து அவர்கள் பயன்பெறுகிறார்கள். மக்கள் அதை வெளிப்படுத்தவும் செய்கிறார்கள். எனவே இந்த ஹிலாஃபத் தான் அந்த பாலமாகும். அதை அல்லாஹ் நம்மிடம் உருவாக்கி இருக்கிறான். அதன் மூலமாக அஹ்மதியா ஜமாத்தில் ஓர் அலகு உருவாகிவிட்டது. உலகின் 215 நாடுகளில் வாழும் ஒவ்வொரு அகமதியும் ஓர் அலகாக மாறி இந்த அமைப்புடன் இணைந்திருக்கிறார். மேலும் தன்னை சீர்திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறார். அல்லாஹ் ஜகாத் செலுத்துமாறும் கட்டளையிட்டுள்ளான். இதுவும் செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்கு மிகவும் அவசியமாகும். உங்களுடைய பொருள்களை தூய்மைப்படுத்துங்கள், அதற்காக இது அவசியமாகும். இதில் மற்ற பொருள் தியாகங்களும் இணைந்துள்ளன. இன்று நாம் பார்க்கிறோம், அஹ்மதியா ஜமாத் மூலமாக மட்டுமே இந்த பொருளாதார திட்டம் தொடர்கிறது. காலத்தின் ஹலீஃபாவுக்கு கட்டுப்பட்டவாறு உலகில் சந்தா கொடுப்பதன் மூலமாக ஜமாத்களின் தேவைகள் முழுமையடைகின்றன. ஒரு நாட்டில் குறை இருக்கிறது என்றால் மற்ற நாடுகள் மூலமாக அந்த குறை முழுமைப்படுத்தப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் மக்கள் பெரும் தியாகங்கள் செய்கிறார்கள்தான். ஆனால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், அவர்களுடைய செலவுகள் அவர்களுடைய வரவுகளை காட்டிலும் மிகவும் அதிகமானவையாகும். எனவே வெளிநாடுகளிலிருந்து அங்கு தொகை அனுப்ப வேண்டி வருகிறது. அங்கு அதன் மூலமாக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், பிரச்சார நிலையங்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் ஆகியவற்றின் அமைப்பு இயங்குகிறது. அங்குள்ள மக்களும் இவ்வாறு அல்லாஹ் நம்மை ஓர் அமைப்பில் வைத்து அதிலிருந்து பலன் பெறுவதற்கு நல்வாய்ப்பு வழங்கியுள்ளான் என்று அதற்கு பெரிதும் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். எதிரிகள் அவர்கள் சென்றடைகின்ற நாடுகளில் சில இடங்கள் எப்படிப்பட்ட இடங்கள் என்றால், அங்கு சென்று அவர்கள் நீங்கள் காதியானியத்தை விட்டுவிடுங்கள், மிர்சாயியத் அல்லது அகமதியத்தை விட்டுவிடுங்கள், இந்த அகமதி மக்கள் இஸ்லாத்தின் போதனைப்படி அமல் செய்யக்கூடியவர்கள் அல்ல என்று கூறுகிறார்கள். ஆனால் மக்கள் அவர்களிடம் வரும் அந்த அகமதி இல்லாதவர்களுக்கு இந்த பதிலைத்தான் கூறுகிறார்கள். இதுவரையோ நீங்கள் எங்களுக்கு எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை. இன்று அஹ்மதியா ஜமாத் வந்துள்ளது. அவர்கள் எங்களுடைய கிராமங்களில், எங்களுடைய சிற்றூர்களில், எங்களுடைய நகரங்களில் பள்ளிவாசல்களையும் கட்டியுள்ளார்கள். எங்களுடைய கல்வியின் பக்கம் கவனம் செலுத்தியுள்ளார்கள். எங்களுக்கு பள்ளிக்கூடங்களின் வசதியையும் செய்து கொடுத்துள்ளார்கள். எங்களுக்கு மருத்துவமனைகளையும் கட்டி கொடுத்துள்ளார்கள். எங்களுக்கு மார்க்கத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். எங்களுக்கு திருக்குரானும் கற்றுக் கொடுக்கின்றார்கள். எங்களுக்கு திருக்குரானின் மொழியாக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்களோ இதுவரை ஒன்றும் செய்யவில்லை. இன்று நீங்கள் அவர்களை எதிர்க்க வந்து விட்டீர்கள். இவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று கூறுவதற்காக எங்கள் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்றால் பிறகு உலகில் எவரும் முஸ்லிம் இல்லை. இதுதான் புதிதாக பையத் செய்தவர்களின் பதிலாக இருக்கிறது.
ஆக இதுவும் தொடரும் ஹிலாஃபத் அமைப்பாகும். அதன் மூலமாக அல்லாஹ் மக்களின் உள்ளங்களில் பொருள் தியாகத்துக்கான ஆன்மாவை உருவாக்கியுள்ளான். சந்தாக்கள் மற்றும் ஜகாத் ஆகியவற்றின் மூலமாகவும் பிறகு ஹிலாஃபத் அமைப்பு மூலமாகவும் அதற்கான ஆகுமான செலவு, உண்மையான செலவு செய்யப்படுகிறது. ஏழைகள் பராமரிக்கவும் படுகிறார்கள், தேவையுடையவர்களின் தேவைகளும் நிறைவேறுகின்றன, மேலும் இஸ்லாத்தை பரப்பும் பணியும் நடைபெறுகிறது. எவ்வாறு இருப்பினும் நான் முதலிலும் கூறியது போன்று எத்தகைய சில சூழ்நிலைகள் இருக்கின்றன என்றால் அதன் காரணமாக சில இடங்களில் சில கடுமைகளும் ஏற்படுகின்றன. வங்காளதேசம் இருக்கிறது, அரேபிய நாடுகளின் சில நாடுகள் இருக்கின்றன, ஆப்பிரிக்காவில் நாடுகள் இருக்கின்றன, பாகிஸ்தான் உள்ளது, இன்னும் சில இடங்களும் இருக்கின்றன. பாகிஸ்தானிலும் இன்றைய நாள்களில் அங்கு சிறிதளவு அகமதிகள் இருக்கிறார்கள், பெரும் சிரமத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக அங்கு பாலஸ்தீனத்தின் முழு சமுதாயமே இன்னலில் சிக்கியுள்ளது. அவர்கள் மீது அநீதி இழைக்கப்படுகிறது. பாலஸ்தீனத்து மக்கள் மீது இழைக்கப்படும் அநீதியிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை அளிப்பானாக. முழுமையான முறையில் அந்த மக்களை இனப்படுகொலை செய்வதுதான் அநீதியாளர்களான அவர்களது முயற்சியாக இருக்கிறது. அவர்கள் அதில் அதை செய்யவும் செய்கிறார்கள். அல்லாஹ்வே கருணை புரிவானாக. ஆனால் எவ்வாறாயினும் அகமதிகளாக இருப்பவர்கள் அந்த இன்னல்கள் அனைத்தையும் பார்த்த பிறகும் நம்மிடம் ஹிலாஃபத் அமைப்பு நடைபெற்றிருக்கிறது, அது நமக்கு ஆதரவு அளிக்கிறது, நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்ற முயற்சி செய்கிறது என்ற விஷயத்துக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். உலகில் நாம் பார்க்கிறோம். இது குறித்து ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள்: பல பேரழிவுகள் வெளிப்படும். சிலவோ இயற்கை சீற்றத்தின் பேரழிவுகளாக இருக்கும். சில மனிதர்களின் அவர்களது தவறுகளின் காரணமாக, மேலும் அவர்களுடைய அகந்தையின் காரணமாக உலகம் ஒரு குழப்பத்திலும் சச்சரவிலும் மூழ்கியுள்ளது. அதன் காரணமாக போர்கள் நடக்கின்றன, குழப்பங்கள் உருவாகி இருக்கின்றன. அந்த மக்கள் இப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்றால் பிறகு உலகில் ஓர் அழிவு வரவிருக்கிறது. அதை பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் பல முறை முன்னறிவித்துள்ளார்கள். எனவே ஹிலாஃபத் அமைப்புடன் இணைந்திருப்பவர்களின் கடமை என்னவென்றால் அவர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது நாம் உலகையும் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும். உலகை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கான உறுதியை நாம் எடுத்துக்கொள்ளும் போது பிறகு அதற்காக முயற்சியும் செய்வோம். மேலும் முயற்சி என்னவென்றால் உலகை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வருவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். தூது செய்தி எட்ட வைப்பதற்காக உங்களால் இயன்ற அளவிலான வழிவகைகளையும் திறமைகளையும் பயன்பாட்டில் கொண்டு வாருங்கள். அதற்காக உயிர், பொருள், நேரம் ஆகியவற்றை தியாகம் செய்ய எல்லா நேரமும் ஆயத்தமாக இருங்கள். அவ்வாறே நீங்களும் அல்லாஹுடனான உங்கள் தொடர்பை எப்படி அதிகரித்திட வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் சிறப்பான அருள் ஒவ்வொரு அகமதியின் மீதும் ஏற்பட வேண்டும். அவர் அந்த அருள்கள் காரணமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும். நெருக்கத்தை பெறக்கூடியவராக இருக்கும்போது உலகை காப்பாற்றக்கூடியவராக இருக்கும் அதே வேளையில் அவர் தன் வழித்தோன்றல்களையும் காப்பாற்றக்கூடியவராக இருப்பார். தன்னையும் பேரழிவுகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். ஏனெனில் இந்த பேரழிவுகளும் இந்த நாசங்களும் எவ்வளவு பயங்கரமான வடிவத்தை மேற்கொண்டு கொண்டே செல்கின்றன என்றால் இனி எப்படிப்பட்ட வடிவத்தை அடையுமோ என்று தெரியவில்லை. அதை மனிதன் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. எனவே எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், அஹ்மதியா ஹிலாஃபத்துடன் இணைவதிலேயே இப்பொழுது உலகத்தின் நிலை பெற்றதில் இருக்கின்றது. அஹ்மதியா ஹிலாஃபத் அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அளித்த அந்த வாக்குறுதியின் தொடர்ச்சியாகும், அந்த அமைப்பின் தொடர்ச்சியாகும். அதை பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிப்பு செய்தார்கள். அது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் மூலமாக தொடர இருந்தது. எனவே அஹ்மதியா ஹிலாஃபத்தின் இந்த சரடு அல்லாஹ் வரை கொண்டு போய் சேர்க்கிறது. மேலும் அவனது அமைப்பை நிலைபெறச் செய்வதற்கான ஒரு சரடாக இருக்கின்றது. அதற்காக ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்ய வேண்டும். நாம் இதை செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் நம்மை தன்னுடைய அருள்களுக்கும் வாரிசுகளாக ஆக்குவான். உலகத்தில் வேறு யார் மீதும் பொழிய முடியாத அருளாக அந்த அருள் இருக்கும். கடைசியாக இப்பொழுது நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கிறேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள்: இறைவன் உங்களை வீணாக்கி விடுவான் என நீங்கள் கருத வேண்டாம். நீங்கள் இறைவனின் கையால் மண்ணில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாவீர்கள். இந்த விதை முளைக்கும், பூக்கும், எல்லா திசையிலும் இதன் கிளைகள் படரும், பின்னர் பெரியதொரு மரமாகிவிடும் என்று இறைவன் கூறுகிறான். எனவே இறைவனின் கூற்றில் நம்பிக்கை கொண்டு இடையில் வரும் சோதனைகளுக்கு அஞ்சாதவர் அருளுக்குரியவராவார். ஏனென்றால் சோதனைகள் வருவதும் அவசியமானதாகும். தமது பையத் வாதத்தில் உண்மையாளர் யார், பொய்யர் யார் என உங்களை சோதிக்கவே இறைவன் அவ்வாறு செய்கிறான். ஏதாவது சோதனையில் தடுமாற்றம் அடைபவன் இறைவனுக்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்த மாட்டான்.
மேலும் பேரிழந்த நிலை அவனை நரகத்தில் கொண்டு சேர்க்கும். அவன் பிறக்காமல் இருந்திருந்தால் அது அவனுக்கு நன்றாக இருந்திருக்கும். ஆனால் எவர்கள் இறுதி வரை பொறுமையை மேற்கொள்கிறார்களோ, எவர்கள் மீது இன்னல்கள் என்னும் நில அதிர்வுகள் வருகின்றனவோ, பேராபத்துகள் என்னும் சூறாவளிகள் வீசுகின்றனவோ, சமுதாயங்கள் அவர்களை ஏளனப்படுத்தி எளிநகையாடுகின்றனவோ, உலகம் அவர்களை மிகவும் அருவருப்பானவர்களாக பார்க்கிறதோ, அவர்களே இறுதியில் வெற்றி பெறுவார்கள். அவர்களின் வாசல்கள் அவர்களுக்கே திறக்கப்படும். நான் என் ஜமாத்திற்கு தெரிவிக்குமாறு இறைவன் என்னிடம் கூறியுள்ளதாவது: உலகப்பற்று கலவாத, வஞ்சகமோ கோழைத்தனமோ கலவாத, கட்டுப்படுதலின் எத்தகுதியினையும் இழக்காத நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனின் விருப்பத்திற்குரிய மக்களாவர். மேலும் அவர்களே உண்மையான பாதையில் செல்பவர்கள் என்று இறைவன் கூறுகிறான். எனவே அல்லாஹ்வின் அருளாகும். நான் கூறியது போன்று உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு நாட்டிலும் அல்லாஹ் அஹ்மதியா ஜமாத்துக்கு, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு, அஹ்மதியா ஹிலாஃபத்துக்கு எத்தகைய மக்களை கிடைக்க செய்துள்ளான் என்றால், அவர்கள் தங்களுடைய தியாகங்களின் தரத்தில் முன்னேறிக்கொண்டே செல்கின்றார்கள். அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களிடம் அளித்துள்ள அந்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதை நாம் காண்கின்றோம். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ் என்னிடம் இவ்வாறு வாக்குறுதி அளித்தான்: அல்லாஹ் என்னிடம் அளித்துள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேறாத வரை இந்த உலகம் முடிவுக்கு வராது. சில எனது வாழ்வில், சில எனக்கு பிறகு. அதாவது சில ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் வாழ்விலும் சில பிறகும் நிறைவேறும். அல்லாஹ் இன்று வரை அவற்றை நிறைவேற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஹிலாஃபத் அமைப்புடன் இணைந்து இருப்பவர்கள் இதை பார்க்கவும் செய்கிறார்கள், இனியும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். எனவே நம்மில் ஒவ்வொருவருடைய பணி என்னவென்றால், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்று நமக்கு வழங்கிய நற்செய்திகளிலிருந்து பங்கு பெறுவதற்காக, அல்லாஹ்வின் அருள்களின் வாக்குறுதிகளிலிருந்து அருள் பெறுவதற்காக இறைவனின் மகத்துவத்தை உள்ளங்களில் பதிய வைக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நமது உள்ளங்களிலும், உலகத்தின் உள்ளங்களிலும், நம்முடைய வழித்தோன்றல்களின் உள்ளங்களிலும், மேலும் செயல் ரீதியாக இறைவனின் ஓரிறைமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மனித குலத்தோடு உண்மையான அனுதாபம் கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும். உள்ளங்களை காழ்ப்புணர்ச்சி மற்றும் பகைமையை விட்டும் தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஒவ்வொரு நன்மையின் வழியில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். முழுமையான கட்டுப்படுத்தலுக்கான முன்மாதிரியை காட்டக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஈமானில் முன்னேறிக்கொண்டே செல்லக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய பார்வையில் நம்முடைய பாதம் நன்மையில் செல்லும் பாதமாக கணக்கிடப்படும். மேலும் நாம் அவனுடைய வாக்குறுதிகளிலிருந்து பலன் பெறக்கூடியவர்களாக ஆவோம். அல்லாஹ் நமக்கு அதற்கான வாய்ப்பு வழங்குவானாக. நம்மில் ஒவ்வொருவரும் அஹ்மதியா ஹிலாஃபத்தை நிலைபெறச் செய்வதற்காக எல்லா தியாகங்களையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்போமாக. நாம் பல்வேறு தருணங்கள் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழிகள் இருக்கின்றன, கிளையமைப்புகளிலும் இருக்கின்றன. அவற்றின் உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்களாக. அவர்கள் உலகத்தில் அல்லாஹ்வின் ஓரிரையின் கொடி எல்லா இடத்திலும் பறப்பதையும், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமைத்துவத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதையும், அவர்கள் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படுபவர்களைச் சேர்ந்தவர்களாக ஆவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பதையும் நாம் காண்கின்ற காலத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவானாக. இது நடக்கும் பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சிக்குரிய நாளான அந்த நாள் இருக்கும். எப்பொழுது நாம் ஹிலாஃபத்துக்கு அல்லாஹ் அளித்த அந்த வாக்குறுதியின் பரக்கத்துகளால் நாம் பலனடைகிறோம் என்று கூறுவோமோ, அந்த நாள் தான் நமக்கு பெரும் அருளுக்குரிய நாளாக இருக்கும். இந்த நாள்கள் தான் உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய நாள்களாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்லாஹ்வின் தூது செய்தியை உலகில் எட்ட வைப்பதற்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு நான் இருவருக்காக ஜனாசா தொழுகையும் தொழ வைப்பேன். முதல் குறிப்பு மதிப்பிற்குரிய கர்னல் டாக்டர் பீர் முகமது முனீர் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் ரப்வாவின் ஃபஸ்லே உமர் மருத்துவமனையின் நிர்வாகியாகவும் இருந்துள்ளார்கள். கடந்த நாட்களில் 85 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் நுரலால் மூசியாக இருந்தார்கள். 1963 டாக்டர் சாஹிப் தாமே பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தார்கள். இதற்கு பிறகு 1967 இவர்கள் வசியத் செய்து வசியத் அமைப்பில் இணைந்தார்கள். 1991 இவர்களுடைய அமலை பார்த்து இவர்களுடைய பெற்றோர்களும் பையத் செய்யும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். கர்னல் பீர் முகமது முனீர் சாஹிப் அவர்கள் பணி ஓய்வு பெற்ற பிறகு முல்தான் மாவட்ட துணை அமீராகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். 2004 ரப்பாவுக்கு இடம்பெயர்ந்து வந்து விட்டார்கள். பிறகு பணி ஓய்வுக்கு பிறகு வாழ்வை அர்ப்பணித்தார்கள்.
ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் நியமிக்கப்பட்டார்கள். பொது மருத்துவராக தொண்டாற்றினார்கள். பிறகு சில காலங்களுக்கு பிறகு இவர்கள் ஃபஸ்லே உமர் மருத்துவமனையின் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார்கள். இந்த பொறுப்பில் இவர்கள் 12 ஆண்டுகள் வரை மிகவும் களப்பற்ற தன்மையுடனும் கடினமாக உழைத்தும் அனுதாபம் கொண்டவாறும் தொண்டாற்றினார்கள். தம்முடைய கடமைகளை நிறைவேற்றினார்கள். 2017 இவர்களது உடல்நிலை பலவீனத்தின் காரணமாக இவர்களுக்கு நிர்வாகி பொறுப்பிலிருந்து ஓய்வளிக்கப்பட்டது. ஆனால் மருத்துவராக இவர்கள் மருத்துவமனையில் பிறகு தொண்டாற்றி வந்தார்கள். இஎன்டி துறையில் இவர்கள் பணிபுரிந்தார்கள். வாழ்வை அர்ப்பணித்தவராகவும் ஜமாத்துக்காக இவர்கள் ஆற்றிய தொண்டுகள் 19 ஆண்டுகள் ஆகும். இவர்களுடைய துணைவியார் அமதுல் மாலிக் சாஹிபா அவர்கள் ஹஜ்ரத் டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களின் மகள்வழி பேத்தி ஆவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், மிகவும் பரிவுள்ள தந்தை, கருணையுள்ள கணவர், முழு குடும்பத்துடனும் உறவுகளை பேணுபவராக இருந்தார்கள். ஜமாத்துடனும் ஹிலாஃபத்துடனும் பெரும் தொடர்பு இருந்தது. தமது வக்ஃபை மிகவும் நேர்மையுடன் முழுமைப்படுத்த முயற்சி செய்வார்கள். துணைவியார் கூறுகிறார்கள், நான் இவர்களுடன் 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். மிகவும் மென்மையான இயல்புடையவராகவும் அனைவரையும் நன்றாக பார்த்து கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார்கள். என் பெற்றோர்கள், என் சகோதர சகோதரிகள் மற்றும் தம் பெற்றோர்கள் ஆகிய அனைவரையும் சரிசமமாக பார்த்து கொண்டார்கள். மனிதம் எல்லாவற்றிலும் முதன்மை வாய்ந்ததாக இருந்தது. வேலை முடித்து தாமதமாக வீட்டுக்கு வருவார்கள். அந்த நேரத்தில் எப்பொழுது இவர்களிடம் கேட்டாலும் அதற்கு இவர்கள், மக்களுடைய வேலை ஃபைல்களுடன் இருக்கின்றன, அவர்கள் நினைக்கும் போது ஃபைல்களை மூடி வைத்து விடலாம். ஆனால் என்னுடைய வேலை மனிதர்களுடன் இருக்கின்றது. நான் அவர்களை கையாள்கிறேன். அவர்களுடைய தேவைகளை கருத்தில் கொள்வது எனது கடமையாகும் என்று கூறுவார்கள். துணைவியார் கூறுகிறார்கள், ஒரு நாள் மிகவும் தாமதமாக வீட்டுக்கு வந்தார்கள். இன்று ஏன் தாமதமாக வந்துள்ளீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஒரு தூய்மை பணியாளர், அதாவது மருத்துவமனையைச் சேர்ந்தவர் கூட இல்லை, வேறு எங்கோ வேலை பார்க்கும் துப்புரவு பணியாளர் ஒருவர், அவருக்கு அறுவை சிகிச்சை இருந்தது, அவரை பார்த்து கொள்பவர் யாருமே இல்லை, எனவே நான் அவரை பார்த்து கொள்வதற்காக அவரிடம் உட்கார்ந்திருந்தேன் என்று கூறினார்கள். தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் தொழுகை, நோன்பு மற்றும் நஃபில்கள் ஆகியவற்றை கடைபிடிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். முறையாக நோன்பு வைத்து வந்தார்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் நோன்பு வைப்பார்கள். நான் முன்னரும் கூறியது போன்று இவர்களுடைய அமல்களை பார்த்தே இவர்களுடைய பெற்றோர்கள் 1991 பைய செய்தார்கள். இவர்களுடைய தாயார் கூறி வந்தார்கள், நாங்கள் அகமதிகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, மிர்சா சாஹிப் அவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தோம். நவுதுபில்லாஹ், அவ்வாறு கூறுவதை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். எனக்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை. ஆனால் என் மகன் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் இருக்கிறார், தொழுகைகளையும் கடைபிடிக்கிறார் என்பதை நான் பார்த்தபோது அகமதிகள் தவறானவர்களாக இருக்க முடியாது என்று நான் யோசித்தேன். இவ்வாறு இவர்களுடைய சொந்த அமல் இவர்களுடைய பெற்றோர்கள் ஜமாத்தில் இணைவதற்கு காரணமாக அமைந்தது. இவர்கள் தாமே ஆய்வு செய்து பைய செய்திருந்தார்கள். எனவே பெரிதும் அமல் செய்யக்கூடிய அகமதியாக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் பெரும் அன்பு பற்றுறுதியின் தொடர்பு இருந்தது. எப்பொழுதும் தம்மை ஹிலாஃபத்துடன் பிணைத்து வைத்திருந்தார்கள். எந்த ஒரு சிரமமான தருணத்திலும் காலத்தின் ஹலீஃபா அவர்களுக்கு கடிதம் எழுதுவதை எப்பொழுதும் தாமும் கடைபிடித்து வந்தார்கள். அவ்வாறு செய்யுமாறு தம் பிள்ளைகளுக்கும் வலியுறுத்தி வந்தார்கள். இன்னும் கூறுவதாயின் அவர்கள் எனக்கு இவ்வாறு எழுதியிருந்தார்கள், தாங்கள் எங்கே போட்டாலும் சரி, எந்த தொண்டில் ஈடுபடுத்தினாலும் சரி, நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார், 3 மகன்கள் மற்றும் பேரப்பேத்திகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக. 2வது குறிப்பு மதிப்பிற்குரிய சலீமா ஜாஹித் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர்கள் தற்போது கனடாவில் முரபியாக இருக்கும் சமியுல்லா ஜாஹித் சாஹிப் அவர்களின் துணைவியார் ஆவார்கள். இவர்கள் கடந்த நாட்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமா மூசியாவாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் கணவர் மட்டுமின்றி ஒரு மகளும் 3 மகன்களும் இருக்கிறார்கள். இவர்களின் ஒரு மகன் அத்தாவுல் முஃமின் ஜாஹித் சாஹிப் இயக்கத்தின் முரப்பி ஆவார்கள். யுகேவின் ஜாமியா ஆசிரியர் ஆவார்கள். முஃமின் ஜாஹித் சாஹிப் எழுதுகிறார்கள், மிகைப்படுத்தலின்றி என் தாயார் 60-70 பிள்ளைகளுக்கு திருக்குரான் ஓதி கொடுத்து வந்தார்கள். இல்லை, முஃமின் ஜாஹித் சாஹிப் அவர்களின் தந்தையார் சமியுல்லா ஜாஹித் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், மிகைப்படுத்தலின்றி இவர்களின் தாயார் 60-70 பிள்ளைகளுக்கு திருக்குரான் ஓதி கொடுத்து வந்தார்கள். தாயாரான அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு துணைவியாரான மர்ஹூமா அவர்கள், யாரை பற்றி நான் கூறுகிறேனோ, அவர்களும் இந்த பணியை தொடர்ந்தார்கள். திருக்குரான் ஓதி கொடுத்து வந்தார்கள்.
இன்னும் சொல்வதாயின் அஹ்லே ஹதீஸ் மற்றும் அஹ்லே சுன்னத் மக்கள் பலர் எங்கள் பிள்ளைகளுக்கு இவர்கள்தான் திருக்குர்ஆன் ஓதி கொடுத்தார்கள் என்று பகிரங்கமாக ஒப்புதல் கூறி வந்தார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், நட்பேறு பெற்ற எளிய இயல்புடைய நன்றியுணர்வு மிக்க தொண்டாற்றுகின்ற பெண்மணியாக இவர்கள் இருந்தார்கள். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தொண்டாற்றுவார்கள். தேவையுடையவர்களுக்கு தம்மை காட்டிலும் முதன்மை அளிப்பார்கள். இவர்களின் மகன் அத்தாவுல் முஹம்மது ஜாஹித் சாப் கூறுகிறார்கள், நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் கூட தமக்காக செலவு செய்வதற்கு பதிலாக தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கி வந்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.